எலிசர்மிஸ் பிஸ்னஸ் எடுத்திருக்கோம். அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா ஒரு சில தவறுகளை அவாய்ட் பண்ணணும். அந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதில் ஒரு 7 வகையான தவறுகள் இருக்குது. 7 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இந்த பிஸ்னஸை சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த தவறுகள் என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பயிற்சியில் பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே. பிகினர்ஸ் அவாய்ட் த 7 மிஸ்டேக் இன் எலிசர்மிஸ். எலிசர்மிஸ் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா இந்த 7 வகையான மிஸ்டேக் நம்ம செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், ரீஇன்வென்டிங் த வீல். அதாவது ஏற்கனவே நல்லா போய்கிட்டு இருக்க விஷயத்தை நம்ம மாற்ற நினைக்கிறது, அதுதான் ரீஇன்வென்டிங் த வீல். உதாரணத்துக்கு இந்த எலிசர்மிஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த 2 நபர்கள் மூலமாக நமக்கு 500 ரூபா கிடைக்குது. அதே போல் இங்கே டயல் கிடையாது. பைனரி பிளானில் டயல் கிடையாது. அப்போ ரொம்ப சூப்பராக பண்ணலாம். அதே போல் இங்கே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 6300 கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு 5000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இதை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி பண்ணணும் அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு ஆடி இந்த மாதிரி வேல்யூபுளான ஒரு கார், லக்ஸரியான கார் ஒன்று வாங்குகிறோம். கார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே உட்காந்து போகும்போது அவ்வளோ ஜென்யூனாக போகலாம். என்ன ஒன்று, அதில் இருக்கிற 4 டயரையும் கழட்டிட்டு என் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சதுர வடிவில் 4 டயரை மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு இப்போ காரை எடுத்தால் கார் மூவ் ஆகுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக மூவ் ஆகாது. காரணம், கம்பெனியிலேருந்து எப்படி வந்ததோ அந்த வடிவத்தில் நம்ம காரை ஓட்டும்போது அவ்வளோ அருமையாக போகும். ஆனால் என்னோட இஷ்டத்துக்கு 4 வீலையும் கழட்டிட்டு சதுர வடிவில் வீலை மாட்டிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா போகாது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் மேனுவலாக அவங்களா ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வேலை செய்யும். அதை விட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நம்ம சௌரியத்துக்கு ஏதாவது பண்ணும்போது அங்கே ஃபெயிலியர் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரியான முறையில் இங்கே சொல்லக்கூடிய ஃபாலோவிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதை மாதிரி இங்கே அருமையான ஒரு பிளான், 2 lakh ஜென்ரேஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானை நமக்கு தெரியும். அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு கண்ணாப்பின்னான்னு போட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. சரியான முறையில் டூப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தை வரக்கூடிய நபர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே போல் நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் ட்ரைனிங்கில் அவங்கள பிளக்கிங் பண்ணணும். இது 2 பேர்த்துக்கு வாய்ப்பை கொடுத்தா போதுன்னு விட்டுறக்கூடாது. அடுத்து நம்மளோட வேலையை, ஏன்னா இங்கே 2 பேர் தான் வாய்ப்புன்னு இல்லை, எத்தனை ஸ்பான்சர் கொடுத்தாலும் அத்தனைக்கும் ஸ்பான்சர் இன்கமாக அவங்களுக்கு வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தவித ஷார்ட்கட்டும் கிடையாது. அவங்கள சிஸ்டத்துக்குள்ளே ப்ளக்கிங் பண்ணிவிட்டு ஃபாலோ த சிஸ்டம், இது சரியான முறையில் பண்ணோம்னா 18 மாதத்தில் 40 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 2, ஏ ஸ்மால் டைம் த ஆட்டிடியூட், ஸ்லோ த ஸ்டடி. அதாவது எலிசர்மிஸ் பிஸ்னஸ் தானே, பொறுமையாக பண்ணிக்கலாம், டைம் கிடைக்கிறப்ப பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப பண்ணுறோம் அப்படின்னா அது பொழுதுபோக்குக்கு உண்டான வியாபாரம். இந்த வியாபாரத்தை வியாபாரமாக பண்ணணும் அப்படின்னா 18 மாதத்தில் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் பொழுதுபோக்காக பண்ணி, அதாவது ஆடி அசைஞ்சு பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா இங்கே 40,000 கூட சம்பாதிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி கிடையாது, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பஸ்ஸு லாரி எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ ஆடி அசைஞ்சு ஸ்லோவாக போனோம் அப்படின்னா ரோட்டை கடக்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி தான். அருமையான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. 18 மாதத்தில் 40 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அதை சரியான முறையில் பண்ணணும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே இப்போ நம்ம ஊரில் பார்ட் டைமாக பண்ணுறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இது பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் ஃபுல் டைமாக பண்ணுறேம்பாங்க. அப்போ பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு நம்ம ஊரில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? ஒரு 5லேருந்து ஒரு 7,000 ரூபா பார்ட் டைமில் கிடைக்கும். அதுவே ஃபுல் டைமாக பண்ணால் ஒரு 20லேருந்து 25,000 கணக்கு வச்சுக்கங்க. அப்போ இங்கே கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறோம். இந்த பிஸ்னஸை பார்ட் டைமாக பண்ணலாமா, இல்லை ஃபுல் டைமாக பண்ணலாங்களா? பார்ட் டைமாக பண்ணால் 5 to 7,000 கிடைக்குது. ஃபுல் டைமாக பண்ணால் 20லேருந்து 25,000. அப்போ இங்கே வந்து நம்ம பார்ட் டைமாகவும் பண்ண முடியாது, ஃபுல் டைமாகவும் பண்ண முடியாது. இது லைஃப் டைமாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளோட இலக்கு என்ன? 18 மாதத்தில் 40 கோடி ரூபாய். லைஃப் டைமாக பண்ணுறோம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் தவிர முழு மனதோட எலிசர் மிஸ். நீங்கள் எந்த வேலை வேணுமாலும் பாருங்கள். கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, இல்லை விவசாயம் பண்ணுங்கள், எந்த வேலை செஞ்சாலும் நம்மளோட நாடி நரம்பு புத்தி எல்லாமே எலிசர் மிஸ்ஸில் ஜெயிக்கணும். 18 மாதத்தில் 40 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணும். தூங்குகிற நேரத்தில் கூட கனவுல என்ன வரணும்னா, எலிசர் மிஸ்ஸில் நான் 40 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுதான் லைஃப். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்களேன். அவரு கிரிக்கெட்டில் ஒரு பிதாமகன் சொல்கிறோம். நம்மளும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அவரும் கிரிக்கெட் நம்ம எப்படி விளையாண்டோம்? பொழுதுபோக்காக விளையாண்டோம் கிரிக்கெட்டை. அவரு லைஃபாக எடுத்து பண்ணார். அதுதான் லைஃபாக எடுத்து பண்ணும்போது அதில் சாதனை பண்ண முடியும். அப்போ இந்த பிஸ்னஸை எலிசர் மிஸ் பிஸ்னஸை நம்ம பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ பண்ணக்கூடாது. லைஃப் டைமாக பண்ணோம் அப்படின்னா 18 மாதத்தில் 40 கோடி ரூபாய் வரும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட 3 அடி தூரத்தில் யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட எலிசர் மிஸ் பிஸ்னஸை பற்றி பேசணும். பேசி அவங்களுக்கு இதை புரிய வச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 18 மாதத்தில் 40 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து மிஸ்டேக் நம்பர் 3, திங்கிங் யூ ஆர் த ப்ராப்ளம். நான் தான் சார் எனக்கு பிரச்சனையே. நான் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறதே அவங்க காது கொடுத்து கேட்கல. எனக்கு இந்த பிஸ்னஸில் அனுபவமே இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அனுபவம் எனக்கு கிடையாது. இப்படி நிறைய காரணம் சொல்கிறவங்கள வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அவங்களாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலை. என்ன காரணம் சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டு, எப்படி பண்ணுனா இந்த பிஸ்னஸில் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட்டு நம்ம போய் பேசும்போது நம்மக்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி, ஓகே நீ பிஸ்னஸ் எடுத்துட்ட, எவ்வளோ சம்பாரிச்சிருக்க? நீ சம்பாரிச்சதை காட்டு பார்ப்போம். நீ சம்பாரி, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் பேசுகிறீங்க. பேசும்போது எல்லாருமே உங்களுக்கு காது கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னென்னா, நம்மளோட வேல்யூபிள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க இப்படி தான் அப்படின்னு மைண்டில் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம போய் பேசுகிறத விட நம்ம அப்ளை இந்த வாய்ப்பை கொடுத்தாருல அவரை கூட்டி போய் பேசினோம்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. அதனால் எப்படி பேசணுமோ அப்படி முறையாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம சொல்கிறத கேட்பாங்களா, இல்லை ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறத கேட்பாங்களான்னு பாருங்கள். நம்ம சொல்கிறத போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே ஒரு டீச்சர் வேலை வச்சா உடனே ஓடி போய் செய்வாங்க. அதே போல தான் இந்த பிஸ்னஸில் நம்ம போய் சொல்லும்போது, இவருக்கு என்ன வேலை, இந்த அம்மாவுக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம கூட ஒருத்தர் அப்ளைனை கூட்டி போகிறோம், அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அப்ளைனை கூட்டி போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு உங்களோட குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இந்த பிஸ்னஸில் இருக்காரு இல்லை, அதுக்கு மேலே யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க கையை பிடிங்க. இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ண முடியும். அதுக்கு மீட்டிங், ட்ரைனிங், ஃபாலோ த சிஸ்டம். கம்பல்சரி மீட்டிங், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அடுத்து மிஸ்டேக் நம்பர் 4, டேக்கிங் ரிஜெக்ஷன் பர்சனலி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்துட்டோம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரிசல்ட் நல்லா இருக்குது, பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஐடியா பண்ணுறோம். யாரை போய் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு, நெருங்கிய சொந்தக்காரங்க, இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் கொடுக்குறோம். நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு 30 வருஷம் 40 வருஷம் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க.
அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ என்ன தெரியும்? இவன் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லும்போது இவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற முடிவு எடுத்துருவாங்க. அடுத்து சொந்தக்காரங்கிட்ட போகிறோம். சொந்தக்காரங்கள் என்ன, இவனுக்கு என்ன வேலை இல்லை, இப்படி தான் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி 1 2 3 4 5 பேர்த்த பார்த்துருப்போம். பார்த்துட்டு ஐயோ இந்த பிஸ்னஸ் நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு ஏற்ற பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடும். இப்போ தான் என்ன பண்ணுறாரு, அப்ளைன் ஃபோன் அடிக்கிறாரு. சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர்த்த பார்த்தீங்க இந்த வாரத்தில் அப்படின்னா, எங்கே சார் எல்லாரும் நோ சொல்லிட்டாங்க, யாருமே இந்த பிஸ்னஸ்க்கு வரல, எனக்கே ஒரு பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில் இருக்கேன். ஆனால் பார்த்தது எத்தனை பேருங்க, ஒரு 4 5 பேர்த்த பார்த்தது. சொல்கிற பதில் யாருமே சேரலை. அப்போ என்ன பண்ணணும், 4 5 பேர் பார்த்தோம் ஒத்து வரலையா, அடுத்து 6 7 8ன்னு போவோம். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு பிஸ்னஸ்குள்ளே வருவாங்க. அவங்கள ஜெயிச்ச வைக்கோம் அப்படின்னா நாம் ஜெயிக்க முடியும். அதாவது இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் பொண்ணை பிடிச்சி போச்சு. டீ கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. பொண்ணோட அப்பா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவெலாம் அனுப்பி வச்சுட்டு நான் நல்ல தகவலாக ஒரு வாரத்தில் சொல்கிறேன், நீங்கள் போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, தகவல் வரல. 35 நாள் கழித்து மறுபடியும் பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன். அதாவது கோச்சிக்காதீங்க, எங்கள் பொண்ணுக்கு வேறு பக்கம் நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டணும்னு அடம் பிடிச்ச நபர் இப்போ என்ன பண்ணுவார், கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரா? இதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு ஒத்து வரல. 5 6 பொண்ணை பார்த்தாச்சு, இதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டுருவாரா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவார். அதே போல் தான் நமக்கு ரிஜெக்ஷன் வரத்தான் செய்யும். ஆனால் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் சாதிக்க முடியும். மிஸ்டேக் நம்பர் 5, நெக்லெக்டிங் யுவர் ரீட்டைல் சேல்ஸ். அதாவது இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா விற்க தெரிஞ்சவங்க பிழைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ஆர்பி ரேட்டுக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் ரீட்டைல் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா நமக்கு ஏதாவது பெட்ரோல் செலவுக்கோ, டீ காஃபி இந்த மாதிரி வெளியில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செலவுக்கு பணம் கிடைக்கும். அப்போ ரீட்டைல் பண்ண கற்றுக்கணும். இதை ஒரு தட்டை கொடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, இந்த வேலை உங்களுக்கு தேவையா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்களுமா? அப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்புக்குள்ள ஒரே நிமிஷம். சாரி. இப்போ இங்கே எம்ஆர்பி ரேட்டில் கொடுக்கும்போது தான் நமக்கு பாக்கெட் செலவுக்கு பணம் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்களுமா இந்த பிஸ்னஸில், உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இதை பார்ப்போம். ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினச்சாலும் அவங்க உலக அழகியாக ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு வந்து இந்த சோப்பை போட்டு குளிங்க, இந்த சோப்பை போட்டு குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டா உப்பு விற்கிறாங்க. அமிதாப் பச்சன் அவர் ஒரு விளம்பரத்தில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் இல்லாமலா? கண்டிப்பாக இல்லை. அவங்க அன்னைக்கு சோப்பு விற்றாங்க, இன்னைக்கு பணக்காரங்களாக இருக்காங்க. உப்பு விற்றாங்க, பணக்கார. நம்ம இன்னைக்கு எலிசர் மிஸ் பிஸ்னஸை வெளியில் போய் கொடுப்போம், பணக்காரங்களாக மாறுவோம். அதுக்கு இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் நிறைய எடுத்துக்கணும், இங்கே லீடர்ஷிப் நிறைய பேர்த்த உருவாக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாதிக்க முடியும். மிஸ்டேக் நம்பர் 6, லிஸ்னிங் த ட்ரீம் ஸ்டீலர்ஸ். அதாவது நம்ம கனவுகளை உடைக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம்ம ஒரு கனவு வச்சுருப்போம், அந்த கனவை தகர்க்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மளிகை கடை வைக்கிறோம்னு வச்சுங்க, எதுக்குங்க மளிகை கடை, இப்போ தான் அங்கே ஒரு கடை இருக்குதே அப்படிம்பாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறோம், மெடிக்கல் ஷாப்பு தான் இந்த ஏரியாவிலே நிறைய இருக்குது, நீங்கள் வச்சு ஓடுமா? ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம், சூப்பர் மார்க்கெட்லாம் யாருங்க வந்து வாங்குவா?
இப்படி எதை செஞ்சாலும் அதுக்கு குறைகள் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. துபாய் போகிறேன்னு சொல்லுங்கள், நம்ம பணம் கட்டி போவோம். ஏங்க துபாயில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு பேசிக்கிறாங்க, நீங்கள் எங்கெங்க துபாய் போகிறீங்க அப்படிம்பாங்க. இப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. குறை சொல்கிறவங்க வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. வீட்லேயும் எப்பயுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி தான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரீங்க. பிரியாணி வாங்கிட்டு வரும்போது பின்னாடியே ஒரு நாய் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாய் வரதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அங்கே லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு சந்தில் இருந்து இன்னொரு 4 நாய் வருது. இந்த ஒரு நாய் வரதை பார்த்துட்டு அந்த 4 நாயும் பின்னாடியே வருது. இந்த 5 நாயும் உங்கள் பின்னாடியே வருது அந்த பிரியாணியை சாப்பிட்றலாம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க, ரைட் சைடில் இருந்து ஒரு 5 நாய் வருது. 5 5 10 நாய் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக போகிறீங்க, பின்னாடியே வருது. இப்போ என்னன்னா, இந்த ஒரு நாய் பாருங்க ஒரு டீம் அமைச்சிருச்சு. என்ன ஏதுன்னே தெரியாது. டீம் அமைச்சு உங்கள் பின்னாடியே வருது. அப்போ 5 அறிவுள்ள நாயினால் ஒரு டீம் அமைக்க முடியும்னா, நம்மளால் ஒரு டீம் அமைக்க முடியுமா முடியாதுங்களா? கண்டிப்பாக அமைக்க முடியும். சக்ஸஸ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 7, அபூசிங் யுவர் ஸ்பான்சர். அப்படின்னா என்னங்க, இந்த வாய்ப்பை கொடுத்தாருல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பை உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக எக்ஸ் ஆர் ஒய் யாருக்கோ கொடுக்கும்போது அவங்க சம்பாரிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு வருவதற்கு முன்னாடி ஒரு நபருக்கு வந்தது. அவர் மூலமாக அவர் எடுக்க தவறிட்டா, அடுத்த நேரத்தில் நான் எடுத்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளைன் ஃபோன் அடிப்பார். ஃபோனை எடுக்காமல் இருக்கக்கூடாது. மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிடும்போது மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். உங்களை அப்ளைன்ட்ட ஒப்படைக்கணும். அப்ளைன்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர் என்ன காரணம் என்னன்னா, அவர் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்கார். நிறைய பேர்த்த பார்த்துருக்கார். வயசில் உங்களை விட கம்மியாக இருக்கலாம், படிப்பில் உங்களை விட கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கார். உங்களுக்கு அவர் தான் அப்ளைன். அவர் உங்களை ஜெயிக்க வச்சாதான் அவரால் ஜெயிக்க முடியும். அப்போ அவர் சொல்கிறது 100% சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பயுமே நன்றி கடனோடு இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 7 மிஸ்டேக்கை யார் ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்கிறாங்களோ கண்டிப்பாக எலிசர் மிஸ் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ரீஇன்வைன் த வீல், எ ஸ்மால் டைம் த ஆட்டிடியூட், ஸ்லோ த ஸ்டடி, திங்கிங் யுவர் ஆர் த ப்ராப்ளம், டேக்கிங் ரிஜெக்ஷன் பர்சனலி, நெக்லெக்டிங் யுவர் ரீட்டைல் சேல்ஸ், லேர்னிங் த ட்ரீம் சீல்ஸ், அபூசிங் யுவர் ஸ்பான்சர். இது யார் ஒருத்தர் இந்த 7 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுறோமோ அப்படியும் கண்டிப்பாக